வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையின் தலைப்பு மன்னிப்பு எனும் தண்டனை. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. நமக்கு ஒருவர் தீமை செய்துவிட்டால் அதை நினைத்து கோபப்படுகிறோம். அவரை எப்படியாவது பழிவாங்கிவிட வேண்டும் என்ற நினைப்பு நம் மனதில் விழுந்து விடுகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை மறப்பதில்லை. அன்று அவர் அப்படி சொன்னாரே என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போய் மனதில் பகையை வளர்த்து கொள்கிறோம். இதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்பதுதான் உண்மை. நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்க மிகச் சரியான வழி ஒன்று உள்ளது. இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் விளக்கும் விதமே அலாதி. மன்னன் ஒருவன் தனது மந்திரிகள் புடைசூழ காட்டுக்குச் சென்றான். ரதத்தில் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்தபடி போய்கொண்டிருந்தான். காட்டில் மாமரங்கள் அதிகம் இருந்தன. அவற்றில் மாங்கனிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அப்போது எதிரே ஒரு சிறுவன் வந்தான். மாங்கனிகளை பார்த்த சிறுவனுக்கு நாக்கில் எச்சில் ஊறியது. மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டு மரத்தின் மீது கல்லை எறிந்தான். கல் குறித்தவறி மன்னனின் நெற்றியை தாக்கியது. இரத்தம் கொட்டுவதை பார்த்த மந்திரிகளும் படைவீரர்களும் பதறினார்கள். பயந்து ஓடிய சிறுவனை வீரர்கள் விரட்டி பிடித்து இழுத்து வந்தனர். அரசே, இந்த சிறுவன்தான் உங்கள் மீது கல்லை எறிந்தவன். இவனுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வீரர்கள் கூறினர். இந்த வயதிலேயே இவ்வளவு கொடூரமானவனாக இருக்கிறான். பெரியவனான பிறகு மிகவும் தீயவனாக உருவெடுப்பான். அதனால் இவன் தலையை எடுத்து விடுவதே நல்லது என்று மந்திரி ஒருவர் ஆலோசனை கூறினார். மன்னன் அமைதியாக சிரித்தான். சிறுவனை அழைத்தான். குழந்தாய், பயப்படாதே. என் மீது கல்லை ஏன் எறிந்தாய் என்ற உண்மையான காரணத்தை சொல் என்று கேட்டான். அரசே, நான் உங்கள் மீது வேண்டுமென்றே கல் எறியவில்லை. மாம்பழம் சாப்பிடும் ஆசையில்தான் மரத்தின் மீது கல் எறிந்தேன். அது குறித்தவறி உங்கள் மீது பட்டுவிட்டது என்றான் சிறுவன். உடனே மன்னன் வேலையாள் ஒருவனை அழைத்து ஒரு தட்டில் மாம்பழங்களை கொண்டு வரும்படி கூறினான். அந்த மாம்பழத்தட்டை சிறுவனிடம் கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினான். இதை பார்த்த மந்திரியும் வீரர்களும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். மன்னா, என்ன இது? உங்களை காயப்படுத்திய சிறுவனுக்கு தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு மாங்கனிகளை கொடுக்கிறீர்களே என்று கேட்டனர். மன்னன் மீண்டும் சிரித்தான். இந்த சிறுவன் வீசிய கல் குறித்தவராமல் மரத்தில் பட்டிருந்தால் அவனுக்கு நிச்சயம் மாம்பழம் கிடைத்திருக்கும். தன்னை அடித்தவனுக்கு மாம்பழம் கொடுத்து உபசரிக்கிறது மரம். ஒரு மரமே அப்படி நடந்து கொள்ளும்போது ஆறறிவு பெற்றுள்ள நான் என்னை தாக்கியதற்காக மன்னிக்காமல் தண்டனை கொடுத்தால் எவ்வளவு கீழ்த்தரமானவன் ஆகிவிடுவேன் என்றான். பிறரை மன்னிப்பதில் உள்ள இன்பம் வேறு எதிலும் இல்லை. ஒருவர் செய்த குற்றத்தை மன்னித்து அவரிடம் பழகினால் தீமை செய்தவருக்கு அவரது மனசாட்சியே தண்டனை கொடுத்துவிடும். மன்னிப்பவருக்கு நிம்மதியும் மன்னிப்பு பெற்றவருக்கு நிம்மதியின்மையும் ஏற்படும் என்பதுதான் உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.